சொல்கிறா சாமி, எதை ஒழிக்கிறோமோ இல்லையோ தமிழ்நாட்டில் இந்த தந்தி டிவியும் பாலிமர் டிவியும் ஒழிச்சிடணும் போல் இருக்கு. ஒழுகிட்ட பாயில பண்ணுற கூத்து. தமிழ்நாட்டில் நிறையா பிரச்சனை நடக்குது. விழுப்புரத்தில் 62 வயசு கிழமை ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான், 11 வயசு பொண்ணை. கோவையில் அந்த பொண்ணு ரேப் பண்ண பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மாவை குடிக்கேறியாக ஆக்கிட்டீங்க. சரி, ரைட்டு, ஓகே, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த அதிமுகவில் இருந்து இந்த 3-4 எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு டிவிக்கேல சேர்ந்தது பெரிய விஷயம்னு சொல்லி அதுவே நேற்று காலை நியூஸு, ஈவினிங் நியூஸு, மதிய நியூஸு, இன்றைக்கி காலை நியூஸு, மதிய நியூஸு, ஈவினிங் நியூஸு, இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. முடியலரா, உங்கள் டிஆர்பி ஏற்றுறதுக்கோசரம் இப்படிலாம் கொடுமை மயிர் பண்ணி தொலையாதீங்க. இந்த எம்எல்ஏலாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களே, ரீஎலெக்ஷன் வரக்குள்ளே எவன் அப்பம் விட்டு பணம் போகுது, அவங்கள பணம் கட்ட போகிறாங்க. தேர்தல் அதிகாரிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எவன் ராஜினாமா பண்ணுறானோ அவன் அடுத்தபடி எப்பயுமே நிற்காத அளவுக்கு பண்ணிவிடுங்க. ஒன்று, 5-20 கோடி செலவாகுதா, 80% அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு விடுங்க. அப்போ தான் இவனுலாம் சுத்தப்படுவான்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீ டிவிக்கேல சரி, எங்கே வேணாலும் சரி, ஒன்றை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா அந்த தொகுதி மக்கள் திமுகவும் வேணாம் டிவிக்கேவும் வேணான்னு சொல்லி தானே ஒன்றை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீ இப்போ இங்கே ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கேல வந்து சேர்ந்துட்ட, இது என்ன நியாயம்? நீ என்ன சொல்லலாம்? சரி, அதை கூட விடு. ரீஎலெக்ஷன் வரக்குள்ள நீ எந்த மூஞ்சை வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்ப? அதை பேசணுமா இல்லையா? இதெல்லாம் பார்க்கல மண்டைக்கு தான் ஏறுது. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. அது போக அவ்வளோ பிரச்சனை போகுது. இந்த பக்கம் நம்ம அமைச்சர் ஸ்ரீநாத் கட்சித்தீவு எப்போ என்னங்க இதை பற்றி பேசுவீங்களா என்னங்க அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்லணும்? இல்லைங்க, ஆலோசனை பண்ணுறோம், நடக்கக்குள்ள நடக்கும் அப்படின்னா வேலை முடிஞ்சு வச்சு. நோ கமெண்டாம். எப்படியே நோ கமெண்ட். டேய் அப்பா, முடியலரா சாமி, முடியலரா அப்பா, முடியல. அந்த நிலவரத்தில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நெல்சன் இருக்கார் தலைவர். விஜய் வந்ததுலேருந்து என்னென்னு பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறவர். நல்லது மட்டும், கெட்டது என்ன நடந்தது இந்த 5 நாளில் அதை பட்டியல் போடலையே. கொலை வழக்கு எவ்வளோ இருக்குது, கற்பழிப்பு எவ்வளோ இருக்குது, பெட்டி கேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு டீட்டெயில் வெளியே விட்ருக்காங்களா, அதை பற்றி பேச வேண்டியதானே. நெல்சன், உங்களை அடித்தாருன்னு மட்டும் ராஜா பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கட்சி ரீதியாக இது பண்ணிங்கள. ராஜா வந்து வீடு தேடி அடித்தாருன்னு. இப்போ அந்த பெண்ணு, அந்த கற்பழிக்க பெண்ணு கண்டென்ட்டாக உருவாக்காதீங்களாம். முடியலரா தேர்தலாக நாயங்களா தமிழ்நாட்டில். முடியலரா, செக் வெக்க கூத்தாக இருக்குது.